ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பைத்தான்ஸ் கலெக்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படும்னு சொல்லிட்டு பற்றி பார்க்கலாம். ஓகே, பைத்தானோட ஓவர்வியூ போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் என்னென்னா லிஸ்ட்டு, டப்புள், செட், டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இந்த நாலு தான் நம்ம மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸு. இதை நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம லிஸ்ட்னா என்ன, டப்புள்னா என்ன, செட்னா என்ன, டிக்ஷனரினா என்ன வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட்னா ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன். இந்த நம்ம ஒரு கலெக்ஷனாக நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறோன்னா, ஒரு இன்டிஜர்ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோன்னா, அந்த கலெக்ஷன்ஸை நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அந்த கலெக்ஷன்ஸில் நம்மளால் டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க முடியும். நம்ம கொடுத்து நம்ம கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம லிஸ்ட்டு, டப்பில், செட்டு, டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் லிஸ்ட்டில் வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் சொல்கிறாங்கன்னா, ஏன் ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஜீரோ, இப்போ நம்ம இன்டிஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, 0 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறது தான் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கொடுக்குற இன்டிஜரோ ஸ்ட்ரிங்கோ எதை கொடுத்தாலும் நம்ம இதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்க முடியும், ஆட் பண்ண முடியும், நம்ம ரைட் பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு தேவையான இடத்துல டெலிட்டும் பண்ண முடியும். லிஸ்ட்டில் நம்மளால் எல்லா விதமான டேட்டா டைப்பும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதை நம்மளால் மாடிஃபையும் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் டூப்ளிகேட் டேட்டாஸும் நம்மளால் கொடுக்க முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம 0 1 இப்போ நம்ம உள்ள வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 4 5 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம அதில் வந்து மறுபடியும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா சேர்த்துறோம்னா 1 2 3 4 5 5 6ன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 டிஜிட் டூப்ளிகேட் ஆகுது. டூப்ளிகேட் ஆனாலும் நம்மளால் லிஸ்ட்டில் வந்து அதை அலோவ் பண்ணும். பட் டப்பிளில் எப்படின்னா, டப்பிளில் வந்து அதுவும் ஆர்டர் கலெக்ஷனாக தான் இருக்கும். பட் என்னன்னா நம்ம அதில் மாடிஃபை பண்ண முடியாது. டப்பிளில் என்ன ப்ராப்ளம்னா, அதில் அதுவும் ஆர்டர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும், மாடிஃபை பண்ண முடியாது. தே cannot be changed after creation. நம்மளால கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. இதுலேயும் நம்மளால் டூப்ளிகேட் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 5 5 6 நம்மளால் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சம் டிஜிட்ஸ் சேம் டிஜிட்டை நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால நம்மளை அலோவ் பண்ணும் டூப்ளிகேட். ஓகேவா, இதுவும் ஹோல்ட் எனி டேட்டா டைப்ஸ். எனி டைப்பான டேட்டா டைப்ஸ் இதுலேயே ஹோல்ட் பண்ண முடியும் லிஸ்ட்டு மாதிரியே. பட் நம்மளுக்கு லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம் அப்படின்னா ஒரு ஆர்டர்டு கலெக்ஷனாக இருக்கும், நம்மளால் அதை மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதோ டூப்ளிகேட்ஸ் கேன் ஹோல்ட் எனி டேட்டா டைப்ஸ்னு போட்டிருக்கா. நம்மளால் டூப்ளிகேட் அதில் எல்லா டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணும். நம்ம அதில் என்ன விதமான டேட்டா டைப்ஸும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் மை லிஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிரேஸ் பேர் வந்து ஸ்கொயர் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பாக்ஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்குள்ளே நம்ம 1 2 3 4 5 சொல்லிட்டு இன்டிஜர் டேட்டா டைப்பை நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லிஸ்ட்டு மாதிரி. இதே நம்ம வெறும் வேரியபிளில் இப்போ a is equal to 1, b is equal to 2, c is equal to a plus b print cன்னு கூட நம்மளுக்கு 1 plus 2 3ன்னு பிரிண்ட் ஆகும். பட் நம்ம இங்கே மை லிஸ்ட்டில் நம்ம ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டை நம்ம உள்ளே கொடுத்துறோம். எத்தனை இன்டிஜர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு உள்ளே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா 0ல் என்ன ஸ்டோர் இருக்கும், 1ன்னு ஸ்டோர் இருக்கும். அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மை லிஸ்ட்டு டாட் அப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. மை லிஸ்ட் டாட் அப்பன்னா என் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு நம்பர் நீ ஆட் பண்ணிக்கோ. மை லிஸ்ட் வந்து வேரியபிள் நேம். ஓகேவா, டாட் அப்பன்ட்டு வந்து இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், பைத்தானுக்குள்ளே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று டாட் அப்பன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் உள்ள ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ நான் 1 2 3 4 5 ஆர்டர்டாக இருக்குது. மை லிஸ்ட் டாட் அப்பன்னு கொடுத்தோம்னா உள்ளே வந்து 6 கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் இங்கே வேறு எந்த வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 1 2 3 4 5 6ன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன மட்டும் பார்க்கலாம். ஓகே, இதே டப்புளுக்கு எக்ஸாம்பிள்லாம், டப்புள் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன். ஓகேவா, பட் இது மியூட்டபிள் இல்லை, இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னால் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். இம்மியூட்டபிள்னால் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது கலெக்ஷன்ஸ். ஓகேவா, அலோவ் டூப்ளிகேட்ஸ், நம்மளால் டூப்ளிகேட் அலோவ் பண்ணோம், ஹோல்ட் எனி டேட்டா டைப்ஸ். ஓகே, எக்ஸாம்பிளில் மை டப்புள்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த ப்ராக்கெட் பேர் பேரந்தசிஸ். நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, லிஸ்ட்டில் வந்து பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், இதில் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுவும் வந்து ஆர்டர் கலெக்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு ஆர்டராக தான் இருக்கும். ஓகேவா, 1 2 3 4 5 இந்த மாதிரி. ஆஸஸ் உள்ளே வந்து நான் மை டப்புள்னு சொல்லி 0ன்னு கொடுக்குறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம கொடுக்குற நம்பர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். மை டப்புள் 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்படி நான் கொடுக்கும்போது 0 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0ல் தான் 1 ஸ்டோர் ஆகிருக்கும், 1ல் 2 ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து பிரிண்ட்
நம்ம இப்போது ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் நம்ம ரேஞ்சு கொடுப்போம் பார்த்தீங்களா? இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபஸ்ட் டிஜிட் 0 எடுக்குது இல்லை, சேம் அதே தான். 0ல் தான் 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 1ல் தான் 2 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் 0ன்னு கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 தான் கெட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இதே நேரத்தில் நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 2 கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து செட் பார்க்கலாம். செட் வந்து ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன். நம்ம லிஸ்ட்டும் டப்பில் வந்து ஆர்டர் கலெக்ஷன், செட் மட்டும் அன்ஆர்டர் கலெக்ஷன். செட்டில் எப்படி இருக்குன்னா, நம்ம இதில் வந்து செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது மூலயமா உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அன்ஆர்டர்ட கலெக்ஷன்ஸை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 1 2 3 4 5 6ன்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தோம். பட் இதுக்குள்ளே நீங்கள் இஷ்டத்துக்கு 2 6 8 9 10 சொல்லிட்டு அன்ஆர்டராக நம்மளால கொடுத்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் செட்டோட வேலை. இது தான் நம்ம அன்ஆர்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மியூட்டபிள். அப்படின்னு நம்ம இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியும். அவர்கிட்ட நம்மளால ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், எலமெண்ட்டை தேவையானதை நம்ம புதுசாக கிரியேட் பண்ண முடியும். பட் செட்டில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. உள்ள நம்ம வந்து அன்ஆர்டராக நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் சேம் டிஜிட்டை இல்லை சேம் ஸ்ட்ரிங்கை நம்ம உள்ள கொடுத்துருக்கோன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அக்செப்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் 1 2 3 4 5 5 6ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா 2 வாட்டி 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6ன்னு தான் எடுத்துக்கும். அந்த இன்னொரு 5 ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடும். செட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அன்ஆர்டர் மியூட்டபிள் நல்லா எடிட் பண்ண முடியும். ஓகேவா? எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்டை ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடும். நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்கானா நம்ம டெலிட் பண்ணணும்லாம் இல்லை, எரர் காட்டாது. நம்ம உள்ளே கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே இந்த மாதிரி இப்போ 1 4 3 2 5 கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுத்தேன்னா வச்சுக்கலாம், இந்த 5 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 4 3 2 5 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ மை செட் ஆட் 6ன்னு நான் கொடுக்குறேன்னா இதை நீங்கள் வந்து லிஸ்ட்லேயும் கொடுக்கலாம். மை லிஸ்ட் டாட் ஆட்னு சொல்லி உள்ளே வந்து 6ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 ஆட் ஆயிடும். ஓகேவா? நீங்கள் மை லிஸ்ட் டாட் ஆப்பன்னு கொடுத்து உள்ள 6ன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஆட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரின்னு என்ன பார்க்கலாம். டிக்ஷனரினா பைத்தானில் இதுவும் ஒரு செட் மாதிரி அன்ஆர்டர் கலெக்ஷன் தான். பட் இது வந்து மியூட்டபிள் கலெக்ஷன். இதில் நம்மளால எடிட் பண்ண முடியும், டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியும். பட் இதில் வந்து யூனிக் கீ ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து யூனிக்காக கீ இருக்கும். இப்போ வந்து நேம், ஏஜ், கண்ட்ரின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 ஸ்ட்ரிங்கு கொடுக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நேம்னு ஒரு கிரியேட் பண்ணி அந்த நேமுக்குள்ளே உங்கள் நேம் கொடுக்குறீங்க, ஏஜில் வந்து உங்கள் ஏஜ் கொடுக்குறீங்க, கண்ட்ரியில் உங்கள் கண்ட்ரி கொடுக்குறீங்க. பட் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நேம்னு ஒரு கீயை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த நேமுக்கு நீங்கள் டேட்டாவை அலைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் இதில் நீங்கள் டூப்ளிகேட் நம்மளுக்கு அலோவ் ஆகும். பட் எந்த மாதிரி அலோவ் ஆகும்னா, நம்ம கொடுக்குற இந்த நேமுக்கு நீங்கள் என்னுடைய நேம் கொடுக்குறீங்க, உங்கள் நேம் கொடுக்குறீங்கன்னா என்ன நேம்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும், சேம் நேம் கூட கொடுக்க முடியும். பட் என்னென்னா அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம், ஏஜ், கண்ட்ரின்னு அதை உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து டூப்ளிகேட் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ டிக்ஷனரியில் அன்ஆர்டர் மியூட்டபிள் நம்மளுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளால் அதில் ஆட் பண்ணிக்க முடியும் டீட்டெயில்ஸை. பட் அது வந்து மியூட்டபிள் எடிட் பண்ண முடியும். கீ மஸ்ட் பி யூனிக் சொல்லிருக்காங்களே. கீனா இந்த நேம், ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கீஸ் வந்து நீங்கள் இப்போ நேம்னு கொடுத்துட்டு மறுபடியும் நேம்னு கொடுத்து அதில் அந்த இடத்துல வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தது அதை வந்து யூனிக்காக இருக்கணும். மறுபடியும் அதனால் உங்களால் அதே நேமை யூஸ் பண்ண முடியாது. இதை நம்மளால் டூப்ளிகேட் பண்ண முடியாது. பட் உங்களால் நேம் அலைஸ்ன்னு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல நேம் 1ன்னு கொடுத்து அலைஸ்ன்னு உங்களால் கொடுக்க முடியும். புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் மை டிக்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம செட் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உள்ளே வந்து நேம் ஒரு கீ கிரியேட் பண்ணி உள்ள அலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஏஜில் 25 கொடுத்துருக்கேன். இப்போது மை டிக்ட் ஏஜ்னு சொல்லி நான் அதோட ஏஜ் வந்து 26 மாற்றுறேன். ஓகேவா? 25 இருக்கிறது. அவுட்புட்டில் நேம் அலைஸ் ஏஜ் 26. ஓகேவா? இதே நீங்கள் மை டிக்ட்னு சொல்லி ப்ராக்கெட்டில் நேம்னு சொல்லி கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட்டில் வந்து நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும், அலைஸ்ன்னு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வித் ஃபுல் எக்ஸாம்பிளோட லிஸ்ட்டு, டப்பிள், செட், டிக்ஷனரியை நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன், அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக 1 மந்த் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் வித் சர்டிஃபிகேஷனோட, வித் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனோட பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.